கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 129 அதிகாரம் மற்றும் 130 அதிகாரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 129 அதிகாரம் மற்றும் 130 அதிகாரம். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேகர் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் எப்பொழுதும் சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பானவர்களாக அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுமில்லை. கர்த்தாவே, அலங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகளை கவனித்து பாரும். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார். ஆமென்.